ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம திருக்கல்யாணம் தான். வேங்கீஸ்வரர் ஐயாவுக்கும் சாந்தநாயகி தாயாருக்கும் வந்து கல்யாணம் நடக்கிறது தான் வீடியோ உங்களுக்கு போட்டிருக்கேன். இது லாங் வீடியோ தான், பிடிச்சவங்க பாருங்கள், பிடிக்காதவங்க ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த வீடியோ மூலியமாக எல்லார் வீட்லேயுமே நல்ல சுப காரியங்கள் கண்டிப்பாக நடக்கும். கண்டிப்பாக வேங்கீஸ்வரரை வேண்டிக்கோங்க. வேங்கீஸ்வரரை வந்து வேண்டினா வேண்டின வரங்களை தருபவர் அவர். அதனால் கண்டிப்பாக அது எப்படி நடக்கும், நடக்குமா நடக்காதா, நம்ம கோயிலுக்கு போலையே வரலையே, அதெல்லாம் கிடையாது. எங்கேருந்து நீங்கள் மனசார வேண்டிக்கிட்டாலும் இறைவன் வந்து கண்டிப்பாக செய்வார். இந்த வீடியோ மூலியமாக யாரெல்லாம் பார்க்க முடியலையோ இந்த உற்சவத்தை, இந்த கல்யாணத்தை, இந்த சேனல் மூலியமாக எனக்கு வந்து ஈஸ்வரர் வந்து ரொம்ப சந்தோஷமாக நான் வந்து இதை போஸ்ட் பண்ணுறேன். கண்டிப்பாக எல்லோரும் வேண்டிக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பெருமாள் வந்து வந்த பிறகு சீர் கொண்டு வந்த பிறகு தான் தங்கச்சிக்கு, அதுக்கப்புறம் தான் கல்யாணமே நடக்கும். இங்கே அழகர் கோவில் பெருமாள் இருக்காங்க வடபழனியில். அங்கேருந்து தான் பாருங்கள் சீர் கொண்டு வராங்க. பாருங்கள் எப்படி கல்யாணத்துக்கு நம்ம வந்து பொண்ணுக்கு வந்து சீர் கொண்டு வருவோமோ அது மாதிரி எவ்வளோ அழகாக ஒவ்வொரு வீட்டில் இருந்தும் விதவிதமாக ஃப்ரூட்ஸு, ட்ரெஸ்ஸு, அவங்க சாப்பிக்கிற வேட்டி, துணி, பாவாடை எல்லாமே கொண்டு வந்தாங்க. பழம், ஸ்வீட்டு எல்லாமே ஏகப்பட்ட வெரைட்டிஸ் எல்லார் வீட்டிலேருந்தும் கொண்டு வந்து ஒரு அந்த தட்டையுமே அவங்க வாங்கி வச்சுக்கிட்டு அவங்க வச்சுருவாங்க. வச்சுட்டு அதுக்கப்புறம் ஓமம் வளர்த்து கல்யாணம் நமக்கு எப்படி பண்ணுவாங்களோ அது மாதிரி தான் பெருமாளுக்கும் சிவபெருமாளுக்கும் நடக்கும். இதெல்லாம் பார்க்கவே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. நைட்டு இதெல்லாம் வந்து ஒரு 11:30 மணி 12 மணி இருக்குங்க நடக்கும்போது. அவ்வளோ நல்லா இருந்ததுங்க. விடிய அந்த ஒரு டயர்ட்னஸோ தூக்கமோ போர் அடிக்கிறதோ அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. உங்களுக்கு வந்து எல்லா கிட்டிங்ஸுமே காமிச்சிருக்கேன் அங்கே நடந்தது எல்லாமே. ஸோ அந்த வைபோகம் வாரமாக பெருமாள் கோவிலேருந்து ஜோடிச்சு சூப்பராக வந்து கொண்டு வருவாங்க. அதெல்லாம் அது வந்து காட்ட முடியல, அது நான் வெளியில் போக முடியாது. ஸோ பக்கத்துலேயே எவ்வளோ அழகாக அம்பாலையும் சிவபெருமானையும் இவ்வளோ அலங்காரம் பண்ணி வச்சு அவங்களுக்கு ஆர்த்தி காமிச்சு ஒவ்வொன்றும் எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்க சொல்கிறாங்க, பூஜை பண்ணுறாங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. இருக்கவே ரொம்ப பாசிட்டிவ் வைப்ரேஷனாக இருந்தது. இது வந்து கண்டிப்பாக இதெல்லாம் பார்க்க வேண்டியது. கொடுப்பனை வந்து எனக்கு இந்த வருஷம் கிடச்சிது, உங்கள் எல்லாருக்குமே கிடைக்கும். அடுத்த வருஷமும் நீங்களும் எல்லோரும் வந்து பாருங்கள், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நமக்கு வந்து அங்கே வந்து ஒவ்வொன்றும் நடக்கும் போதும் நமக்கு அது புதுசாக இருக்கும். கண்டிப்பாக பாருங்கள், வீடியோவை பாருங்கள். மேலே தாளம், அந்த நாதஸ்வரம் என்ன அழகாக அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனோடு பாடுறாங்க. நான் வந்து ஃபுல்லாக போனால் கூட நம்மளாம் இப்போ ஒரு கல்யாணத்துக்கு போனால் லாஸ்ட்டாக தான் போயிட்டு சாப்பிட்டுட்டு மொழியை கொடுத்துட்டு வந்துடுறோம். அதுக்கு முன்னாடி சடங்கு சம்பிரதாயம் அதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் நம்ம வந்து பார்க்குறதில்ல, நமக்கு தெரியல. இனிமேல் வர ஜென்ரேஷன்ஸ்க்கும் வந்து அது வந்து தெரியாமல் போகக்கூடாது. அதனால் எல்லா வீட்லேயுமே எந்த ஒரு கல்யாணம் வந்தாலும் ஃபஸ்ட்டே போய் நின்று பார்த்து வரணும். குழந்தைங்க வச்சுக்கோங்க வீட்டில் வந்து போக முடியாது. ஏன்னா நானுமே வந்து வந்து சீக்கிரமாக போகணும்னு நினைப்பானா என்னால் போக முடியல, என்ன குட்டிஸ் இருக்கனால. இனிமேல் நான் கூட முதல்ல போய் பார்க்கணும், அந்த ஆசைகள்லாம் எனக்கு இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து ஒவ்வொன்றும் ஒரு மந்திரத்தையும் சொல்லி அவ்வளோ அழகாக பொறுமையாக பண்ணுறாங்க. ஏன்னா நம்மளோட அந்த ஐயருங்களுக்கு தான் வந்து ரொம்ப ரொம்ப டயர்டாக இருக்கும். ஆனால் அவங்களுக்கு அவ்வளோ ஒரு பயிற்சி இருக்குன்னா அவர் சிவபெருமானோட அருள் இல்லாமல் அந்த எனர்ஜி இருக்காது. நாதஸ்வரம் வாசிக்கிறவங்க அவ்வளோ நேரம் வாசிக்கிறாங்க. பாவம் அவங்களுக்கு டயர்டே ஆகலை. ஒருத்தர் வந்து அவருக்கு தாளம் போட்டு கையே வலிச்சிருச்சு. கொஞ்ச நேரம் அப்படியே பேசிக்கிட்டாரு. இதெல்லாம் பார்க்கும்போது கடவுளுக்காக எவ்வளோ பேர் வந்து செய்கிறாங்க. இதெல்லாம் வந்து பார்க்கவே வந்து நமக்கு புரியும்னா, கோவிலுக்கு போனாலே புரியும். நாங்கள் அவர் வந்து நினச்சாதான் நம்மளாலேயே அங்கே போக முடியும்.
அவர் அருளாலே அவர் தாழ் வணங்கி அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்க. ஸோ உண்மைதாங்க, தெய்வம் இல்லாமல் நம்ம ஒரு நாளும் ஒன்றும் இருக்காது. சில பேருக்கு நிறைய பண வசதி ஆடம்பரம் எல்லாமே இருக்கும், ₹1,00,000 கொடுத்து கூட எல்லாமே செய்யலாம். ஆனால் வந்து கடவுள் வந்து ₹1 இல்லாதவங்க கிட்ட கூட அவர் ஏழைக்கிட்ட தான் அவர் இருப்பார். பணக்காரங்கக்கிட்ட இருப்பார், ஆனால் பணக்காரங்களை வந்து அவருக்கு செய்ய சொல்லுவார். ஆனால் ஏழைங்களுக்கு அவர் அள்ளி கொடுப்பார். அவர் வள்ளல் அவர். அதனால் பணக்காரங்கள் தான் சாமி, ஏழைக்கெல்லாம் அதாவது எல்லாருக்குமே சமம்தான், எல்லாருக்குமே சமம். அவர் வந்து தெய்வம் வந்து பாதுகாட்சமே பார்க்க மாட்டார். எல்லார் வாழ்க்கையிலுமே அவர் வந்து நல்லது செஞ்சுக்கிட்டே தான் இருக்கார். நான் கூட நினைப்பேன், என்னடா இவ்வளோ கஷ்டப்பட்டு எனக்கு என்னதான் பண்ணுறது, என்னை கஷ்டப்பட்டுகிட்டே தான் இருப்பாங்களா அப்படின்னு நினச்சிட்டே இருக்கேன். ஆனால் வந்து எனக்கு ஒன்று தோணுறதில்ல. ஐயாவுக்கு சினிமாவில் போனாலே என்ன கிடைக்கும், அதுக்கப்புறம் அவர் கல்யாணம் வந்து பண்ணுறாங்க பயம் யோசிக்கலாம். பார்க்கும்போது ரொம்ப நல்லா கஷ்டம். மாலை மாற்றுறதுலாம் வந்து ரொம்ப நல்லா கிட்ட போனால் நம்மளோட ஒவ்வொரு கஷ்டத்தை எல்லாத்தரும் ஆட்டி பேசுவார். மாலையை மாற்றி போடுவாங்க, 3 மாலை மாற்றுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பண்ணுறாங்க. தொண்டர்னு பேசிகிட்டே இருப்போம். அந்த சூப்பராக இருந்துச்சு, பார்க்கவே ரொம்ப ஜாலியாக நிறுத்துவார். நம்ம வந்து பேசாத மாதிரி. ஆனால் நான் இன்னும் இருந்தேன், எப்படி நான் கிட்டத்தை நான் எடுத்தேன் எப்படின்னு. ஆனால் கற்றுக்கிறதும் நல்ல ஒரு நண்பர். இன்னொன்று நம்ம வந்து ஒரு ஐயா நம்மளை வந்து நல்லதாக நினைக்கிற வச்சுருந்தாரு. நம்ம வந்து எல்லாத்தையும் பாதுகாப்பார். ஸோ அவருக்கு ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் நமக்கு வந்து எது செய்யணும், எது தவறு, எது பேசணும், எது கரெக்டாக நடந்துக்கணும் அப்படின்றத மானிட்டரில் பார்த்து புரிய வைப்பார். ஸோ எனக்கு இந்த வீடியோவை சில பேர் அதுதான் சொல்லுவாங்க, ஐயோ இந்த சேனலில் போடுறதுக்காகவே நாங்கள் உட்கார வச்சோம் எங்கிட்டே சொல்லுறாங்க சொன்னால் அவங்க வந்து அவர் ப்ரமோட் பண்ணிக்கிறாங்க. கும்பறவங்களாம் அப்படி கிடையாதுங்க. உண்மையாக இருந்தது தெரியுங்க, நமக்கு எவ்வளோ அழிச்சா நடக்க எவ்வளோ வலிக்குமோ அந்த அளவுக்கு மட்டும்தான் தெரியாது. பாருங்கள், அது கூட ஒரு மரம் இருக்குது. அந்த மரத்தை வந்து காய் கொடுக்கணும்னா அந்த மரத்தை அடிக்க தான் ஹெயில்டாக இருக்கும். வெட்ட தான் அந்த மரம் வந்து துடித்து அவ்வளோ அழகாக வந்து நமக்கு கனி கொடுக்கும். அந்த கனி அவ்வளோ சுவையாக இருக்கும். ஸோ நம்மளை வந்து ரெடி பண்ணுறதுல வந்து சிலையை கூட இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சோனை வந்து செதுக்க அந்த சிலையை அழகாக உடலை சிலையை வந்து கருவறை கொண்டு வந்தாங்க இல்லையா, எடுத்து அதை வந்து ஓம் நமச்சிவாய நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா, வச்சுட்டு அழகாக எப்படி இந்த அலங்காரமும் கடவுளுக்கு அவங்க வந்து இப்படி வைப்பாங்க அப்படின்னு நினைச்சாங்க. கணக்கு இல்லாமல் நடக்காது. அந்த பூமிக்கு வரும்போது சாத்திட்டாங்க. நல்லா பாருங்க, சாத்திரத்துக்கு முன்னாடி எழுதிங்க. சாத்தின பிறகு விஷயத்த செய்யணும். ஒரு 10 பேருக்கு நீங்கள் தானம் பண்ணனா கூட உங்களை படைச்சிங்க வரணும். வேற அதுதான் எதுவுமே ஒன்று தான். நம்ம வந்து கொண்டு வந்த பிறகுதான் எல்லார் வாழ்க்கையில் நடக்குது. அந்த கஷ்டம் நம்ம இருந்தோம். சில பேர் கடவுளுக்கு எல்லாருக்கும் இருப்போம், அந்த கோயிலுக்கு போமா நம்ம நேர்மையாகவும் உண்மையாகவும் இருந்தோம். ஆனால் அப்படி இல்லை, எல்லாமே ஒன்று காப்பாற்றும். எல்லா கடவுளும் நம்ம தான் நமக்கு யாரெல்லாம் நமக்கு தேவையில்லையோ அவங்களெல்லாம் எதுலையுமே பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையானவங்க தான். நீ எந்த ரூட்டில் போனால் என்ன ரூட்டில் வந்து சரியாகுதோ அந்த ரூட் ஆளுங்களை மட்டும்தான் அதர்மம் இருக்குது. யாரும் உனக்கு நீங்கள் தேவையில்லாத ஆட்களோட சேரணும்னு நினச்சிங்கன்னா அவர் வந்து அதை செய்கிற நல்லதும் நம்ம செய்கிற புண்ணியம் அதனால் கூட வரும் அதனால் கஷ்டம் வந்த பிறகு தான் நமக்கு வந்து இமீடியட்டாகவே நமக்கு அவ்வளோ சுபிக்ஷம் வரும். ஒருத்தவங்க நம்ம பெருமாள் வந்து அடுத்த சைடு நமக்கு அது வந்து கொடுக்குற தெய்வம் நடக்கும். அதனால அடுத்தவங்க கஷ்டம் வருதுன்றதுக்காக நம்ம வந்து நம்ம பிடிக்காத வந்து சந்தோஷப்படவும் கூடாது. சொல்லுங்க, அடுத்தவங்க நாளுமே வரவும் வேண்டாம். போய் உதவி செய்ய நம்மளும் அவாய்ட் பண்ணிட்டு தண்ணியை சேர்ந்துக்கோங்க, கலந்துக்கோங்க. உழவார பணியில் சேர்ந்தாலே நம்மளோட நோயெல்லாம் அழகாக நோய் கூட மாலை வந்து அதனால் பெருமாளோட ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். வேட்டியும் அழகாக அந்த நீங்கள் அதில் சேர்ந்தனா கூட ஒரு கோயிலுக்கு போகணும் அங்கே போட்டுறாங்களா அதை எடுத்து ஓரமாக போடுங்களேன். இன்னும் வந்து கடவுள் வந்து பாருங்க அதை பார்ப்பாரு. ஏழைக்கு வந்து அவர் வந்து உதவி செய்கிறாங்க. கடவுள் வந்து
எடுத்து ரிஷப வாகனத்தில் வருவார். சொல்லுவாங்க பாருங்க பாடுவாங்க, ரிஷப வாகனத்தில் ரொம்ப விசேஷம் இதயத்தில் ஏற மாட்டீங்களா அப்படின்னு கேட்பாங்க. ஒரு உண்மையாக அவர் ஏறி வருவார். ஒரு பசுமையாக தான் இருப்பார். பாருங்க எவ்வளோ அழகாக மாலை மாற்றி எவ்வளோ மாட்டுவாங்க. அவ்வளோ அழகாக அந்த சீரில் நல்லா கொண்டு வந்து அதை வந்து அவங்க கட்டி பாருங்க எவ்வளோ அழகாக கட்டிட்டாங்க. பாவாடை புடவை நடுவில் நான் கிளிப்பிங்ஸ் எவ்வளோ சூப்பராக அந்த நடந்துட்டு இதெல்லாம் காண கிடைக்காது. கண்டிப்பாக நீங்கள் வீடியோ வந்து யார் கண்ணில் படுதோ அவங்கெல்லாம் ஒன்றே கொடுத்து வச்சுருக்கவங்க தான். லாங்காக தான் இருக்கும், பார்க்க போர் இருக்கும். ஆனால் வந்து இது மூலியமாக சில விஷயங்களை வந்து தெய்வம் வந்து சொல்ல வச்சுருக்காரு. எல்லோரும் வந்து எங்கள் குடும்பத்தையும் ப்ளஸ் பண்ணுங்கள். நீங்களும் எல்லோரும் நல்லா இருக்கணும். அடுத்த வருஷம் நீங்கள் எல்லாருமே கலந்துக்கோங்க. அதை வந்து எம்பெருமான ஈஸ்வரரே உங்களை எல்லாரையும் கூட்டிகிட்டு வருவார். எவ்வளோ வயசானவங்க பார்க்கணுன்னு ஆசைப்படுவாங்க. ஆனால் பாவம் அவங்க அவ்வளோ கூட்டம் உட்கார முடியல. ஆனாலும் எங்களை வந்து உட்கார வச்சு வீடியோ எடுத்து இந்த மாதிரி ஆண்டவன் வந்து போஸ்ட் பண்ண வச்சதுக்கு எனக்கு ரொம்ப நன்றி. எனக்கு பெரிய சந்தோஷம். கோடிக்கணக்கில் வந்தால் கூட சந்தோஷம் இல்லைங்க, இதுதாங்க சந்தோஷம். அது ஃபீல் பண்ணுறாங்க பாருங்கள். அந்த ஃபீல் பண்ணும்போது தான் அந்த ஒரு இது தெரியும். அது அனுபவிக்காத வரைக்கும் அது தெரியாது. ஸோ எல்லாருக்கும் இறைவனராலும் நன்றி சேரும். ஓம் நம சிவாய. பாருங்கள் இப்போ ஏலக்காய் மாலை மாற்றுறாங்க. இந்த நாதஸ்வர சவுண்டோடு தான் நம்ம போட்டுருக்கோம். கொஞ்சம் வாய்ஸ் டிஸ்டர்பன்ஸாக இருந்தால் கொஞ்சம் இது பண்ணிக்கோங்க. மாற்றிட்டாங்க. இப்போ அடுத்தது வந்து மாலை மாற்றி வச்சு அடுத்தது மாங்கல்யம் வந்து எல்லாத்தையும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு அவர் கட்டுவார். கிளிப்பிங்ஸில் இருக்கும். அந்த மாலையை ஆடி போடும்போது அவ்வளோ நல்லாயிருக்கும். மஞ்சள் கயிறு வந்து அந்த சீர்லேருந்து கொண்டு வந்தாங்க இல்லையா, அந்த மஞ்சள் கயிறு அங்கே வச்சுடுவாங்க. வச்சு ப்ளஸ்ஸிங் வாங்கிட்டு சுவாமியும் அம்பாலும் வந்து ரெடி ஆகிட்டாங்க. இப்போ கல்யாணத்துக்கு எல்லாம் போட்டுட்டாங்க. மாங்கல்ய கயிறு அங்கே வச்சுட்டாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ சுவாமிக்கு வந்து வச்சுட்டு எல்லாருக்கும் வந்து காட்டுவாங்க. தீபாரத்தனை நடக்கும் பாருங்க. எனக்கு எவ்வளோ ஃபோக்கஸ் பண்ண முடியுமோ காமிச்சிட்டு இந்த சைடில் சாந்தநாயகி தாயை வச்சுருக்காங்க. அது ரொம்ப கரெக்டாக கவர் பண்ண முடியல, பயங்கர ரஷ்ஷாக இருந்தது. அவர் கொண்டு வராரு வச்சு பிளஸிங் வாங்கிட்டாங்க. கொண்டு வந்தாங்க இல்லையா அந்த கோவில் வந்து. அதுக்கப்புறம் தான் வந்து ஐயாவுக்கு வந்து கட்டுவாங்க. கையில் அலம்பிட்டு அவர் சொல்கிறத அப்படியே செய்வாங்க. பெருமாள் கோவில் ஐயர் கூட இருப்பார். யாருக்கெல்லாம் நேரில் போய் பார்க்க முடியல, இந்த வீடியோ மூலியமாக பார்த்து சந்தோஷமாக நீங்கள் பாருங்கள். கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இது உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு. ஓம் நம சிவாயா சொல்லுங்கள் எல்லோரும் இந்த கமெண்ட்டில். அதுவே போதுங்க. ஓம் நம சிவாயா சொல்லுங்கள். இந்த வாத்தியம் பாருங்கள் எவ்வளோ அழகாக பாடுறாங்க. நாதஸ்வரம் ரெடி பண்ணிகிட்டே இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மாங்கல்யம் வந்து கட்டிடுவாங்க. அது பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு. கெட்டி மேலும் போட்டிருக்காங்க நாதஸ்வரம். இப்போ அவரை பெரியவர் கட்டிடுவார். ஐயா காட்டுறாங்க. கண்ணில் எல்லோரும்
நடத்திக்கோங்க. எல்லார் வீட்லேயுமே கெட்டி மேலே சட்டம் சீக்கிரமாக ஒழிக்க போகுது. நாங்கள் இப்போ பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக வேண்டிக்கோங்க. வேண்டீஸ்வரர் எல்லார் வீட்லேயும் சுபகாரியம் வந்து செய்ய போகிறாரு. எவ்வளோ அழகாக அவ்வளோ சூப்பராக நடத்துகிறாங்க. இன்னும் அழகாக ஸ்கூலுக்கு எப்படி தெரியுமா போட்டாங்க பாருங்கள். சுவாமிக்கு எவ்வளோ பிரம்மாண்டமாக கல்யாணம் நடக்குதுன்ட்டு. ஓம் நம சிவாய சொல்லுங்க, எல்லாருமே சொல்லுங்க ஓம் நம சிவாய. இதுதாங்க வேணும், இதுதாங்க வேணும். என்னங்க இது காரு அதெல்லாம் வேணும் தாங்க. ஆனால் வந்து இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு பிளஸிங் வேணும் எல்லாருக்கும் வேணும். கடவுள் எல்லாருக்குமே இந்த அருள் கொடுப்பார். இப்போ போனவங்களுக்கு தான் ப்ளஸ் பண்ணுவாருலாம் கிடையாதுங்க. மசார வீட்டில் இருந்தே வேண்டிக்கிட்டாலுமே பிளஸிங் கிடைக்குங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக பின்னாடி அவங்க வச்சு பூ வச்சு பொறுத்து வைக்கிறாங்க. இதெல்லாம் காண கிடைக்காத ஒரு பாக்கியம் அது. அவர் நம்மளை பக்குவப்படுத்துவார். ஈஸ்வரர் வந்து நம்மளை பக்குவப்படுத்துகிற ஒரு நொடி போதும் நம்மளை வந்து அவ்வளோ சூப்பராக கொண்டு வர்றதுக்கு. நம்மளை ஒரு நொடி போதும். என்ன வேணுனாலும் நமக்கு நடக்க மாட்டேங்குதுன்னு கிடையாது. உங்களுக்கு என்ன வேணுமோ அவர் செய்வார். நீங்கள் இந்த உலகத்துக்கு வரும்போதே, நீங்கள் கருவில் இருக்கும் போதே உங்களுக்கு தேவையானது தேவையில்லாதது எல்லாத்தையுமே உங்களுக்கு வந்து தீர்மானம் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு என்ன வரணுமோ அது கண்டிப்பாக வரும். சந்தோஷமாக லைஃப்பை வந்து லீட் பண்ணுங்கள். ரொம்ப ட்ரபிள்ஸ் வரும். ஆனாலும் நம்மளோட மனசை வந்து ஒருநிலைப்படுத்தி நம்ம தெய்வத்தை நோக்கி போகும்போது நமக்கு ஒரு தெளிவான ஒரு புத்தி கிடைக்கும். நம்மளும் மனுஷங்க தானேங்க. எப்படி வந்து நம்ம மனம் தளராமல் இருக்க முடியும்? அது எல்லாமே எல்லா வாழ்க்கையிலுமே நடக்கும். ஆனால் கண்டிப்பாக எல்லாருக்குமே ஜெயமும் வெற்றியும் நிச்சயம். இப்போ பாருங்கள், அம்பாள் கட்டுறாங்க, அவங்க சூப்பராக கட்டுறாங்க. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. எல்லாரும் ஓம் நம சிவாய. சாந்தநாயகி, அந்த சாந்தநாயகி தாயை வேண்டுனாய அந்த நம்ம ஐயாவுக்கு வந்து சொல்லி, இப்போ நம்ம எப்படி அம்மா வீட்டில் இருந்த சொல்கிறோம், அம்மாவுக்கு சொல்லிட்டாங்கம்மா அப்பா கிட்ட சொல்லி, அதே தாங்க. சக்தியிலேயே சிவன் இல்லை, சிவனிலேயே சக்தி இல்லை. அது பேர் பாருங்கள், சாந்தநாயகி அம்மா பேர் போட்டு தான் சொல்ல. எல்லா கோவில்லையுமே அப்படி தான் வரும். மனைவியை முன்னிறுத்தி தான் கணவர் பின்னாடி வருவார். ஸோ அதனால் எல்லார் வீட்லேயும் அப்படி நடத்துங்க. மனைவியை வந்து விட்டு கொடுக்காதுங்க. மனைவி தான் வந்து சித்திரனே. மனைவியை சந்தோஷப்படுத்தினாதான் வாழ்க்கையில் எல்லார் வீட்லேயுமே நல்லது நடக்கும். செல்வ செழிப்புமாக இருப்பாங்க. நீங்களே பாருங்கள், பெரிய பெரிய வீட்டுங்களெல்லாம் பணக்காரங்க வீட்டிலலாம் மனைவியை வச்சு தான் முன் வச்சு தான் சொல்லுவாங்க. ஏன்னா அந்த மாதிரி வீட்டில் தான் வந்து லக்ஷ்மி கடாட்சம் எப்பயுமே இருக்கும். மனைவியை கஷ்டப்படுத்துகிறவங்க வீட்டில் இருக்காது. கண்லேருந்து ஒரு பெண் கண்லேருந்து தண்ணி வீட்டில் வர வர அந்த வீட்டில் கஷ்டம்தான் வருமே தவிர நல்லது வராது. அதனால் எல்லார் வீட்லேயும் எல்லா பெண்களையுமே சந்தோஷமாக வச்சுருங்க. கண்டிப்பாக முன்னிறுத்துங்க. என்ன பொம்பளை சொல்லி நம்ம கேட்கணுமான்னு அதை நினைக்காதீங்க. பெண் தான் எல்லாமே. ஆண் இருந்தால் தான் பெண். அதான் சிவன்லேயே சக்தியிலே சக்தியிலேயே சிவன் இல்லை. ரெண்டு பேருமே இருந்தால் தான் ஒரு வீடு, ஒரு குடும்பம். அதனால் விட்டு கொடுத்து போகிறதும் கெட்டு போகிறதில்லை. எல்லார் வீட்லேயும் சண்டை சச்சரவு வரதான் செய்யும். அது சுவாமிக்கே வரும். ஆனாலும் அதை நம்ம டாக்கிள் பண்ணி நம்ம வந்து ஜெயிச்சு வெளியே வர்றதுலன்னா நம்மளோட சக்தி இருக்குது. தேர்ட் பர்சன் யாரையுமே வில்ல விடாதீங்க. நமக்கானதை நம்மளே டிசைட் பண்ணி நம்ம குடும்பம் வந்து தைரியமாக இருங்க. நம சிவாய. பாருங்கள் எவ்வளோ அழகாக அந்த விதம் நடத்தி இப்போ வந்து கல்யாணம் தாலி கட்டிட்டாரு. இப்போ அந்த சிவனோட வந்து க்ளோஸ் பண்ணி ஓமம் வளர்ப்பாங்க. ஓமம் வளர்த்து அதை போட்டுட்டு தியாகங்கள் அந்த மந்திரங்கள்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் முடிப்பாங்க. அவருக்கு தேவையான சீரை எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா வச்சு வாங்கிக்கிட்ட எல்லாத்தையும் நாங்களும் சின்னவங்களே சின்னவங்களுக்கு கொடுத்துருந்தோம். கோவிலில் வந்து கொடுத்துருந்தாங்க. எல்லோரும் வந்து வாங்கிக்கிட்டாங்க. அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சுவாமி திருக்கல்யாணம் முடிஞ்சிருச்சு. சுவாமி திருக்கல்யாணத்தோட அடுத்த வருஷம்தான் கண்டிப்பாக எல்லோரும் வந்து கலந்துக்கோங்க. பங்குனி உத்திரத்தில் எல்லா சுவாமிக்குமே அங்கே அப்போ தான் கல்யாணம், திருநாள், சிவன், முருகன்
எல்லாருக்குமே ஐயா வந்து ராவணன் கற்றுக்கல ராவணனில் ஏறி உள்ளா போகிறாரு. இப்போ அடுத்தது முடிஞ்ச உடனே பாருங்கள் உள்ளா வந்து அதுக்கப்புறம் மறுநாள் பாலும் பழமே சாப்பிடுவார். அதோட இறக்கிடுவாங்க. சிவாய இந்த வீடியோ பார்த்த எல்லாருமே ரொம்ப நன்றி, மிக்க நன்றி. எல்லாருக்குமே அவரோட அருள் வந்து சேரும். கண்டிப்பாக வந்து எல்லாருக்கும் மாங்கல்ய சத்தம் கண்டிப்பாக என்னென்ன நினச்சி வேண்டி இருக்கீங்களோ வீடியோ மூலமாக எல்லாருக்கும் சேரும். ஓம் நம சிவாயன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி.